திமுக தமிழக வெற்றி கழகத்தோட பவரை கம்மி பண்ணுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் எப்படி சொல்லி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அடியா விழுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அடியாக விழுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை எப்படி தமிழக வெற்றி கழகம் சரி செய்ய போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ வரைக்குமே 6 மாவட்ட செயலாளர்களை போட முடியாத சூழ்நிலையில் தான் தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க. அவங்க செலக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் இருக்காங்க. அது இல்லாமல் மற்ற தொகுதிகள்லாம் மாவட்ட செயலாளர்கள் போட்டு விட்டாங்க. இப்போ விழுப்புரம் மாவட்ட செயலாளர்னா ஒரு பெரிய பிரச்சனை தமிழக வெற்றி கழகத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் மாவட்ட செயலாளர்கள் தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிக்கும் போது 234 தொகுதியிலையும் அறிவிக்கும் போது பல எதிர்ப்பு கிளம்பியது. எனக்கு நீங்கள் சீட்டு தரல, நீங்கள் ஜாதி வாரியாக சீட்டு கொடுத்துருக்கீங்க, அப்படி கொடுத்துருக்கீங்க, இப்படி கொடுத்துருக்கீங்கன்னா பல எதிர்ப்புகள் இருந்தது. முக்கியமாக புஷி ஆனந்த் மீது பல எதிர்ப்புகள் இருந்தது. புஷி ஆனந்த் அவர்கள் அவருக்கு ஃபேவராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சீட்டு தேடி தேடி கொடுக்குறாங்க. இத்தனை வருஷமாக உழைச்சவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. இப்போ விழுப்புரம் மாவட்டத்திலும் அந்த குற்றச்சாட்டு இருந்து கொண்டு தான் இருக்குது. முக்கியமாக ஒரு குரூப் ஆஃப் நிர்வாகிகள் புஷி ஆனந்த் மீது பயங்கரமான குற்றச்சாட்டை தளபதி விஜய் கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லி நினைத்து கொண்டு இருந்தாங்க. அந்த ஒரு குரூப் இருக்குது. இப்போ அந்த ஒரு குரூப்பை தான் திமுக அலேக்கா பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த குரூப்பை மட்டும் இல்லாமல் நிறைய மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்களை பிடிப்பதற்கான முயற்சியும் இருக்கான். ஃபர்ஸ்ட் திமுக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க அந்த நிர்வாகிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ உங்களோட விழுப்புரம் மாவட்டம் ஃபியூச்சரில் அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா மாநகராட்சியா ஆக போகிறது. அப்படி மாநகராட்சியா ஆனால் உங்களுக்கு நாங்கள் மேயர் சீட் தரோம் அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருக்காங்க. இது தமிழக வெற்றி கழக அந்த குரூப் ஆஃப் நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய பூஸ்டான ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில பண விஷயமும் பேச்சுவார்த்தை நடந்தது. அது அஃபிஷியலாக வெளியே வரல. ஸோ இது ஓகே ஆன உடனே திமுக போட்ட முதல் பண்டே மிகப்பெரிய விக்கெட் விழுந்து விட்டது. தமிழக வெற்றிக்கர்கள் நிர்வாகிகள் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான வீடியோஸும் சோஷியல் மீடியாவில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பரவியது. தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை பிடிங்கிட்டு திமுக கொடியை வைக்கிற மாதிரி. இது ஆரம்பம் தான். இன்னுமே திமுக இந்த மாதிரி வேலைகளை நிறையவே செய்யும். முக்கியமாக எலெக்ஷன் நெருங்கும் சமயத்தில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கேண்டிடேட் விலைக்கு வாங்குவது, கேண்டிடேட்டை நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுவது, அவங்களுக்கு பணம் கொடுப்பது. ஸோ ஒரு கேண்டிடேட் நிற்கணும்னா அவங்களுக்கு ஆதரவாக 10 பேர் சைன் பண்ணணும். சைன் போட்டால் மட்டுமே அந்த ஊரில் இருக்க 10 பேர் சைன் பண்ணணும். அப்போ தான் அவங்க அந்த எலெக்ஷனில் நிற்க முடியும். அப்படி 10 பேர் சைன் போட்டு திடீர்னு எலெக்ஷன் அந்த ஒரு நாமினேஷன் முடிவதற்கு 2 hours இருக்கும் முன்னாடி திடீர்னு அந்த 10 பேர் இல்லை நாங்கள் சைன் போட மாட்டோம் அப்படி சைனை கேன்சல் பண்ணிட்டா அந்த கேண்டிடேட் நிற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் திமுக கொடுக்க போகிறது. அதுக்கான ஆரம்பம் தான் இது. எத்தனை பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் உண்மையாக இருக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ தளபதி விஜய் அவர்கள் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?